மாமா, என்னை ஆசீர்வதிக்கவும். சரி, மகிழ்ச்சியாக இரு. மேலே போ. பாப்பா விஷயம் புரிந்திருக்கும். நாளைய வரிசையில் வரும். நீலு, நீலு. நிறுத்துங்கள், வருகிறேன். போகிறேன். ஒரு நிமிடம் அண்ணா. என்ன அண்ணா? என்ன? உங்கள் அப்பாவின் முறை சொல்லுங்க. சரி சரியில்லை. எங்க அப்பா பத்தி எனக்கு சொல்லுவாயா? எங்கெங்கோ தொடுகிறான் அண்ணா. எனக்கு மிகவும் மிகவும் சிரமமாக இருக்கிறது. என்ன செய்யும்? எங்க அப்பா இன்னும் என்ன செய்கிறார்? ஆமாம் அண்ணா, நம்முடைய பூஜை செய்யும் போது ஆசீர்வதிக்க சொன்னால் எங்கெங்கோ தொடுகிறான். என்னை பற்றி யோசித்தால் கண்கள் போகும். அதை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? உங்களுக்காக பேச என்னை நம்ப முடியாது. எங்க அப்பாவின் தீய பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்படி சிரித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் என்னவென்றால் ஏன் பற்றி உன்னை எப்படி இருக்கிறாய்? உண்மை அண்ணா, என்னை நம்புங்கள். நீ எப்படிப்பட்ட இன்னொரு முறை சொன்னோம் என்று நினை. கோபால், போதுமா? பஞ்ச். மன அமைதி வீட்டில் செய். முத்தமாமையா என்னது? நில் நில், நீங்கள் எதுவும் இல்லை. உண்மையில் மனிதர்களா? இந்த ஒரு முறை வா, எதுவும் இல்லை. உங்களை பற்றி நான் நீங்கள் சொல்வதை உண்மையில் கேளு. என்ன நினைக்கிறீர்கள்? எந்த ஒன்று? நான் மேலாண்மை இருப்பாங்கன்னு செய்வேன். நினைக்கவே அதனால் இல்லையே. வா வா நில். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேனே. ஹே, அது வா. போய்விட்டது. ப்ளீஸ் ராணிகள், என்ன இது? ஒரு முறை யாராவது தயவு பார்த்தால் செய்து, என்ன நினைப்பார்கள் என்று தயவு செய்து ஒரு முறை. ஆரம்பியுங்கள். பிளஸ் யாரும் நினைக்க மாட்டார்கள். நமக்கு இப்போது யார் யார்? வா. Come on, please. உன்னை போல. ஏய், இது என்ன ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஓட்டம்? உங்கள் அப்பா என்ன ஆச்சு? ஏதாவது செய்ய ஏன் விளையாடுகிறாய்? அவரது மீண்டும் தொடங்கி விட்டாயா? பலர் பார்த்து மீண்டும் சரி. தொடங்குகிறார்கள் என்று சொல்வார்கள். எங்க அப்பாவுக்கு தெரியாதா? நீ எங்க அப்பாவை குற்றமற்றவர் என்று நினைக்கிறாய். கொம்பையை சற்று பிடித்து இழுக்கிறார். சொல், இன்னும் என்ன சொல்? எங்க அப்பா, அயோனிச் எங்க மக்கள் அப்பாவுக்கு எனக்கு ப்ரோமிஷன் தெரியாதா? நான் சொல்றேன். மக்கள் ப்ரோமிஷன். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவை நம்புறதில்ல. நீங்க தான் எனக்கு தேவை. இல்ல அண்ணா, களம். உண்மையில 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 நான் கேட்டேன். நீ திருடியதை எனக்கு தெரியும். நீ எங்க அப்பாவை எப்படி நினைக்கிறாய்? எங்கு சென்றாலும் எனக்கு மன நிம்மதி. நம்புங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். உன் காரணமாகவே மனிதர்கள். இதனை வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இல்லையெனில் நடுவில் சண்டை ஏற்படும். துரதிருஷ்டவசமாக அச்சச்சோ, மீண்டும் ஒரு முறை பாடலை. என்னுடைய மகன்கள் என்ன சென்றாங்கள்? அந்த குழந்தைகள் கொலை செய்யும் அளவுக்கு இருக்கிறார்கள். சென்று வேலை செய் என்று சொல்கிறேன். ஓ, நீங்கள் படமா? அந்த அவரை ஆட்டே, என்னாச்சு? ஏன் அழுகிறீர்கள்? அச்சச்சோ, சொன்னாலும் கூட கேட்காமல் எங்க அப்பா அதை விரட்டினார் ஆண்டி. என்ன ஆகும் என்று யோசிக்காமல். இந்த ஆண் இனத்தினர் இப்படித்தான். பெண்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். எங்க அம்மா என் நந்தபுரி சேர்ந்தார். அந்த என் மகன் இந்த வயசுல தேவைதானா? எவ்வளவு சொன்னாலும் தந்தை மகன் கேட்கவில்லை ஆண்டி. அவங்க கேட்க மாட்டாரு. சரி, நீ இங்கே ஏன் இருக்கிறாய்? அவர்கள் இன்னும் வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். பின்வாங்கு. எடுத்துக்கொள். 4 உள்ளே இருக்காது. 10. ஏதோ நீ அழுகிறாய் என்றால் அவர்கள் இன்னும் அழ வைப்பார்கள். என்ன? மீண்டும் எண்ணிக்கை தொடங்கு. இல்ல, என் மகன்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த குழந்தையை கொல்ல போனார்கள். நான் இல்லை என்றால் முடிந்திருக்கும். ஐயா, எனக்கு குழந்தையை கொடுங்கள். சரி, தயவு செய்து அங்கே உட்காருங்கள். அங்க உட்காரு. நான் உணவு எடுத்து வருகிறேன். கொண்டு வா. சாப்பாடு.
ஏனென்றால் அதற்கு விரட்டிய பெண்கள் என்ன வந்தது? தொலைபேசியும் செய்யவில்லை. அப்பாவின் வார்த்தையை நம்புவான். ச்சே. நான் மிகவும் அப்படியேதான் உணர்கிறேன். ரே, என்னடி நீங்கள் அப்படியே நினைக்கிறீர்களா? என்ன ஆகிவிட்டது என்று? சரி, அவர் அழைப்பாரு. மைக்கேல் வந்து விட்டாரு. நீங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்களா? கீழே இல்லை என்றார். ஜத்ராண்டி, உங்கள் கணவர் மனதை மாற்றி 2. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். கொரோனா, நான் டிபன் தயார் செய்வேன். நீங்க ஒரு தொழிலாளி. ஓகேனா? பாய். அரே, பார்க்க வேண்டும் அல்லவா? ரொம்ப நன்றி ஆண்டி. மலர் அணியலாம் அல்லவா? ஆமா, ஆம். பூக்களை வைத்துக் கொண்டால் இவ்வளவு அழகே, அழகாக சூப்பர். இருக்குமா? எப்படி இருக்கிறாய்? நீ ஒரு முறை அணிந்து பாருங்கள். சரி, வச்சுக்கோங்கிறேன். இப்போது இருக்க வேண்டும். சரியா? உள்ளன. பாய். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? பாடு லாலிபப். என்ன, இவ்வளவு நேரமாகிவிட்டதா? மிக நேரமாகிவிட்டது. சந்தைக்கு போய் ஏதாவது நடந்ததா என்று சொல்கிறாயா? கடவுளே, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கொள். சொல்லு ஜானகி, பல நாட்களுக்கு பிறகு போன் செய்தாய். என்ன செய்திகள்? என்ன ஜாலி, பெண் யார் நீ வைத்துக் கொண்ட உணவை செய்தது நல்ல வேலை. ஆனால் உன் கணவர் ஸ்ரீராமச்சந்திரன் அல்லவே. பெண் உங்கள் வீட்டில் சுற்றி கொண்டிருந்தால் ஏதாவது நடக்கலாம். உனக்கு பயம் இல்லைதானே? தீமை நடக்கிறதா நன்மை நடக்கிறதா என்பதுக்கு பிறகு விஷயம். முன்னே உள்ள நிலையை பார்க்க வேண்டும் அல்லவா? சரி, அதே நான் செய்தேன். உதாரணமாக, அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று நினைக்கவும். சொல்லுங்கள். அதனால் தான் சொல்றேன், அந்த பிரச்சனை எப்போது வரும்? 2 நாளுக்கோ 3 நாளுக்கோ வரும், அல்லது வராமல் போகலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே வந்துவிட்டது அல்லவா? எது முதலில் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அல்லவா? அதனால் நான் இப்படி யோசித்தேன். அவளுக்கு யோசிக்க நேரம் இருக்கிறது. இப்போது யாரையும் சாராமல் வேலை முயற்சிகளை செய்து கொள்கிறாள். நாளை வேலைக்கு சேர்ந்த பிறகு எந்த வீட்டிற்கோ ஹோட்டலுக்கோ மாறிவிடுவாள். மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லவா? ஒரு சிறிய உதவி செய்தால் தவறேது? இத்தனை நல்ல மனிதருக்கு நான் துரோகம் செய்ய போகிறேனா? இது சரியில்லை. அனைவரும் உன்னை போல சிந்தித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். God bless you. சரி, நன்றி. ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். நீ சரி பை. ஹாய். நான் சொன்னபடி மல்லிகை பூக்கள் அணிந்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அதுவே நல்லது. உண்மையாக நான் சொன்னதை செய்வாயா என்று தெரியுமா? நான் முத்தம் கொடுக்கிறேன்.
அணியச் சொல்கிறாயா? மோனோகர் வரை நான் அவர் தங்குவார் என்று நான் நினைத்தேன். என்ன ஆயிற்று? ஏன் மீண்டும் என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்? தவறு செய்யல, மொத்தத்துல நான் செய்தேன். அது உண்மையிலேயே செய்யலையா? நான் தவறு நடக்கக்கூடாது என்று வீட்டிலிருந்து வந்துவிட்டேன். இத்தனை துயரங்களை அனுபவிக்கிறேனோ, மீண்டும் நீ தவறு செய்ய வேண்டாம். சொல்லுங்க. நான் அவ்வளவு யோசிக்கவில்லை ஆண்டி. சாரி. ஆனால் உங்கள் கணவர் தீயவர் அல்ல. மன்னிக்கவும். மீண்டும் உங்கள் கண்களில் கண்ணீர் வரவிட மாட்டோம். காத்திருங்கள். பாய் பாய்.